ஜெட் தூண் என்பது பண்டைய எகிப்தி நாகரிகத்தோட மிகவும் முக்கியமான ஒரு சின்னமாக கருதப்பட்டது. இது நிலைத்தன்மை, வலிமை மற்றும் நிலையான சக்தி என்பதை குறிப்பதற்காக பண்டைய எகிப்தியர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஜெட் தூண் பெரும்பாலும் எகிப்தியர்களோட தெய்வமாக கூறப்பட்ட ஒசிரிஸோட தொடர்பு படுத்தப்படுகின்றது. இது ஒசிரிஸின் முதுகெலும்பை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக நம்பப்பட்டது. அதாவது மரணத்துக்கு பிறகும் ஒருத்தர் மீண்டெழுந்து வரும் நிலையை இது குறித்திருந்ததாம். இந்த ஜெட் தூண் பொதுவாக நீளமான தூணாக இருக்கும் அதேவேளை அதோட மேற்பகுதி 4 அடுக்குகள் கொண்ட கோடு இருப்பது போல வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த 4 கோடுகளும் பூமியின் 4 திசைகளை அல்லது ஆன்மீகத்தின் 4 நிலைகளை குறிப்பதாக கருதப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் எகிப்தில் நடைபெறும் ஜெட் தூண் எழுப்பு விழாவில் பூசாரிகள் அல்லது பாரோ என்று சொல்லப்படுகின்ற மத தலைவர்கள் இந்த தூணை எழுப்புவார்கள். இது ஒரு ஒசிரிஸ் உயிர்த்தெழுதல் அல்லது அமைதியின் மீட்பு என்பதை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. கல்லறைகளில் இருக்கிற மம்மிகள்ல இந்த ஜெட் தூண்கள் பொதுவாக அதன் முதுகு பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும். இறந்தவர்களுக்கு வலிமை மற்றும் மறுபிறப்பு கிடைக்கும் என்று இதனால நம்பப்பட்டு வந்திருக்கு. மொத்தத்தில் ஜெட் தூண் பண்டைய எகிப்தியர்களின் மரணத்துக்கு பிந்திய நம்பிக்கைகள் மற்றும் நிலையான வாழ்வு மற்றும் ஒசிரிஸின் மறுபிறப்பு ஆகியவற்றை பிரதிபலிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு புனித சின்னமாக இருந்து வந்திருக்கு.